அதிசயா, அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயா, அதிசயம் நடக்கும் நிச்சயமா. தமிழ்நாட்டையே உலுக்கிய கவின் படுகொலையில் கைதான சுர்ஜித்தின் புகைப்படங்கள் தற்போது வெளியாகி பகீர் கிளப்பியிருக்கும் சூழலில் சமீப நாட்களாகவே கத்தியோடும் சாதி வெறியோடும் அவர் சுற்றித் திரிந்தது தெரிய வந்திருக்கிறது. 90களில் தென் தமிழகத்தில் நடந்த சாதிய கலவரங்களும் அதைத் தொடர்ந்து நடந்த படுகொலைகளையும் ஆராய்ந்தால் நம்மை தொடை நடுங்க வைக்கும். குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் முதுகுளத்தூர் கலவரம், கொடியங்குளம் கலவரம், மேலவளவு துயரம், ஸ்ரீவில்லிபுத்தூர் கலவரம், கச்சநத்தம் படுகொலை, திருநெல்வேலி கலவரம், தூத்துக்குடி கலவரம் என புறையோடி கிடந்த சாதி வெறியால் நடந்த கலவரங்களில் பலி கொடுக்கப்பட்டவர்கள் ஏராளம். இந்த சாதிய கலவரங்களை தொடர்ந்து சாதிய ஆணவ படுகொலைகளும் அரங்கேறின. அதன் பிறகு வெவ்வேறு வடிவங்களில் இந்த சாதி மோதல்கள் நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, விருதுநகர், மதுரை என தென் மாவட்டங்களில் பரவலாக சென்றது. இப்படி வரலாற்றில் படிந்த கரையாயிருக்கும் சாதிய மோதல்களும் கலவரங்களும் பல இளைஞர்களின் வேலைவாய்ப்பை பறித்து வேலையில்லா திண்டாட்டம் தலைவிரித்து ஆடும் காரணமாகவும் அமைந்தது. அடிக்கடி ஏற்படும் கலவரங்களை மனதில் வைத்துக் கொண்டே பல தொழில் நிறுவனங்கள் தென் தமிழ்நாட்டில் கால் வைக்கவே அஞ்சும் சூழல் இன்றளவும் இருக்கிறது. இதனால்தான் தென் மாவட்ட இளைஞர்கள் அதிக அளவில் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு வேலை தேடி செல்லும் நிலை உள்ளது. பல இளைஞர்கள் வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லவும் அதுவே காரணம். 90களில் தொடங்கி 2000 வரை நடந்த சாதி கலவரங்கள் தென் தமிழ்நாட்டின் சில இடங்களில் இளம் விதவைகள் அதிகமாக உருவாக காரணமாக இருந்தது. பழிக்கு பழி என்ற வாதத்தால் இழப்பு என்னவோ இரு பக்கமும் தான். ஆனால் அதன் தாக்கம் பல தலைமுறைகளை கடந்தும் நீடிப்பதுதான் வேதனை. 90களில் சாதி கலவரங்களை தொடர்ந்துதான் சமூக சீர்திருத்த தலைவர்களும் சாதிய குழுக்களும் அதிக அளவில் உருவானார்கள். இந்த சாதிய கொலைகளின் நீட்சிதான் கவினின் படுகொலையும் கூட. என்னதான் தொழில்நுட்பம் வளர்ந்து நாகரீக வளர்ச்சியை நாம் அடைந்து வந்தாலும் சாதியின் மீதான பலரின் பிடிப்பு என்பது இன்றளவும் நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. குறிப்பாக நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலக நாடுகள் எவ்வளவோ முன்னேறி வளர்ச்சி கண்டு வரும் சூழலில் இங்கு மட்டும்தான் தகவல் தொழில்நுட்பத்தையும் விட்டு வைக்காமல் அங்கேயும் சாதி பெருமை என்ற நச்சு விதையை பரப்பி வருகிறார்கள். சில நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இருந்த தமிழ்நாட்டை இன்றைய காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது மாறாத ஒன்று சாதிய படுகொலைகள் தான். சமூக வலைதளங்களை அறிவுபூர்வமாகவும் ஆக்கப்பூர்வமாகவும் பயன்படுத்த வேண்டிய இளைஞர்கள் தற்போது அதனை சாதி பெருமையை பேசும் கருவியாக மாற்றி சமூகத்தை இன்னும் அரை நூற்றாண்டுக்கு பின் இழுத்து செல்கின்றனர். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நெல்லை, தூத்துக்குடி ஆகிய இரு மாவட்டங்களில்தான் அதிக அளவில் சாதிய மற்றும் ஆணவ படுகொலைகள் அரங்கேறுவதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாவட்டங்களில்தான் கடந்த 2 வருடங்களில் சாதியின் பெயரால் சராசரியாக 50 படுகொலைகளும் 100க்கும் மேற்பட்ட கொலை முயற்சி சம்பவங்களும் நடந்தேறியிருப்பதாக சொல்லப்படுவது பகீர் கிளப்புகிறது. பள்ளி கல்லூரி நாட்களிலேயே மாணவர்களிடம் சாதிப்பற்று என்ற பெயரில் விஷ ஊசி ஏற்றப்படுவதுதான் இதற்கு முக்கிய காரணம் என்கிறார்கள் சமூக ஆர்வலர்கள். தென் மாவட்டங்களை பொறுத்தமட்டில் மாணவர்களின் கைகளில் சாதியை குறிக்கும் கயிறுகளும் சாதியின் வண்ணத்தை வெளிப்படுத்தும் பொட்டுகளும் வைத்திருப்பது சம்பிரதாயமாகவே மாறிவிட்டது. ஒவ்வொரு மாணவரும் இதை வைத்தே ஒருவரை ஒருவர் சாதி அடையாளத்தை தெரிந்து கொண்டு சாதி ரீதியாக குழுக்களாக பிரிந்து தீண்டாமை செயல்களுக்கு அடித்தளம் அமைக்கின்றனர். இதில் ஒரு படி மேலாக பள்ளி சுவர்களிலேயே அறிவாளில் ரத்தம் சொட்டுவதை போன்று வரைந்தும் சாதி பெருமை பேசும் வசனங்களை எழுதியும் மாணவர்கள் சாதி வெறியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்கின்றனர். இதை சுட்டிக்காட்டியே ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு ஆணையம் தனது அறிக்கையிலும் கூட இவற்றை குறிப்பிட்டிருந்தது. ஆனால் அந்த அறிக்கையும் கிடப்பில்தான் இருக்கிறது.
அதேபோல நன்கு படிக்கும் மாணவர்களையும் விட்டு வைக்காத சாதி சங்கங்கள் பாராட்டு விழா என மாணவர்களை அழைத்து அங்கேயும் சுய சாதி பெருமைகளை பேசி மாணவர்களை உசுப்பேற்றி வருவதும் இன்றளவும் தொடர்வதும் சாதிய மோதல்களுக்கு வழிவகுப்பதாகவே அமைகிறது. சமீப காலமாகவே புற்றீசல் போல ஆங்காங்கே முளைத்திருக்கும் சாதி சங்கங்களும் தங்கள் பங்கிற்கு வாட்ஸ்அப் குழுக்கள், ஃபேஸ்புக் பக்கங்கள் போன்றவற்றை ஆரம்பித்து தங்கள் சாதி இளைஞர்களை ஒன்றிணைத்து சாதி பாசத்தை ஊட்டி வளர்ப்பதும் தொடர் கதையாகவே மாறியிருக்கிறது. இந்த சமூக வலைதள பக்கங்களில் சாதி கொலைகளை ஆதரித்தும் சாதி மறுப்பு திருமணங்களை எதிர்த்தும் பிற சமூகங்களை தாழ்த்தியும் பதிவிடப்பட்டு வருவதும் இளைஞர்களை தவறான பாதைக்கு செல்ல ஒரு தூண்டுகோலாக அமைகிறது. இப்படி சாதியில் ஊறி திளைத்தவர்களால் தான் நன்கு படித்த சின்னத்துரை வெட்டுப்பட்டார். மாற்று சமூகத்தைச் சேர்ந்த பெண்ணை காதலித்ததற்காக கவின் கொல்லப்பட்டார். புல்லட் ஓட்டிய காரணத்தால் சிவகங்கையில் பட்டியலினத்தவரின் கைகள் வெட்டப்பட்டன. இது போன்ற எத்தனையோ சம்பவங்களை நம்மால் மேற்கோள் காட்ட முடியும். ஆனால் இது போன்ற சமூக அவலங்களை வேரோடு அறுத்து வீச வேண்டிய செயல்களை ஆதரித்து வெளிப்படையாகவே பலரும் சமூக வலைதளங்களில் பதிவிடுவதுதான் வேதனையின் உச்சமாக இருக்கிறது. குறிப்பாக சமீபத்தில் நடந்த கவின் கொலையை போலீஸ் நினைத்திருந்தால் முன்னரே தடுத்திருக்க முடியும். ஏனெனில் கொலை செய்த சுர்ஜித் சமீப நாட்களாகவே கத்தி அரிவாளோடு இருக்கும் புகைப்படங்களை சாதி பெருமை பாடல்களை இணைத்து தொடர்ச்சியாக சமூக வலைதளத்தில் பதிவிட்டு வந்தது தெரிய வருகிறது. இவ்வளவு நடந்த பிறகும் சிலர் சுர்ஜித்தை ஹீரோ அளவுக்கு புகழ்ந்தும் இனப்பெருமையை காத்ததாகவும் கூறி சாதியவாதிகள் கொண்டாடுவது இன்னும் ஆபத்தாகவே மாறும். எனவே சுர்ஜித்தை கொண்டாடி தீர்ப்பவர்களையும் கண்காணித்து அவர்கள் மீதும் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுகிறது. இன்னும் சொல்ல போனால் பழிக்கு பழியாக பல கொலைகள் நடந்ததற்கு சமூக வலைதள பதிவுகள் வாயிலாக உருவான மோதல்தான் மூல காரணமாக இருந்திருப்பது தெரிய வருகிறது. எனவே இனியாவது காவல்துறை விழித்துக் கொண்டு இளைஞர்களின் சமூக வலைதள கணக்குகளை தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வலுக்கிறது. அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.